கொடைக்கானல் கிளாவரை கிராம வனப்பகுதியில் உள்ள செருப்பன் ஓடை பகுதியில் இருந்து குடிநீர் செல்லும் வாய்க்காலில் ஏற்பட்ட பிளவு புவியியல் துறை ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கிளாவரை கிராமம் உள்ளது. இந்த கிராமம் பூண்டி ஊராட்சியில் உள்ளது. மேலும் இந்த கிராமம் கொடைக்கானலில் கடைசி கிராமமாகும். இதனையடுத்து இந்த கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதுடன் முக்கிய தொழிலாக பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இதனையடுத்து இந்த கிராமத்தில் கீழ் கிளாவரை பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு குடிநீரானது ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு உட்பட்ட செருப்பன் ஓடையில் இருந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த செருப்பன் ஓடையானது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனையடுத்து இந்த செருப்பன் ஓடையில் வரும் குடிநீர் வாய்க்காலில் பிளவு ஏற்பட்டும் நிலம் உள்வாங்கி இருப்பதாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீடியோ வைரலானது. இதனையடுத்து இதனை பார்த்த கிராம மக்கள் நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கலாம் என அச்சமடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நில அதிர்வு ஏற்படவில்லை, புவி பிளவு ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து புவியியல் துறை ஆய்வாளர் சுந்தரராமன் மற்றும் புலிமலை காப்பக வனச்சரகர்கள், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் எவ்வளவு தூரம் பிளவு மற்றும் நிலம் உள்வாங்கியுள்ளதை அளவீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து இந்த வாய்க்காலில் பிளவு ஏற்பட்ட காரணம் என்னவென்று தரவுகள் சேகரித்து வரும் 2 நாட்களுக்குள் முடிவு தெரியவரும் என்பதை புவியியல் துறை ஆய்வாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 82 மீட்டர் நீளத்திலும் 5 மீட்டர் ஆழத்தில் ஓடை பகுதியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அதேபோல வனப்பகுதியில் இந்த பிளவு ஏற்பட்டுள்ளதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என தெரிவித்தார். மேலும் ஊர் பொதுமக்களும் இந்த ஆய்வில் முடிவு குறித்து தெரிந்து கொள்ள இந்த பகுதியில் குவிந்ததும் குறிப்பிடத்தக்கது.